சென்னையில் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கு வந்த வெடிகுண்டு பார்சல் குறித்த தகவல்களை வழங்குவதற்காக மீண்டும் செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சுப்பிரமணியன், இப்ப தகவல்கள் என்ன? மோப்பனாய் உதவியோடு அந்த வெடிமருந்து பார்சல் திறந்து அதில் இருக்கக்கூடிய என்ன வெடிமருந்து இருக்கிறது என்பது தொடர்பான ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. காவல்துறையினர் தற்போது அங்கு சென்று அந்த பார்சல் குறித்து ஆய்வை மேற்கொண்டு வருகிறார்கள். நமது ஒளிப்பதிவாளர் அந்த காட்சிகளை நேரடியாக உங்களுக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார். மாம்பலம் காவல்துறையினர் அந்த இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல அந்த பார்சலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாசகங்கள் என்னென்ன, ஏற்கனவே அனுப்பப்பட்டிருந்த அவரது வீட்டிற்கு அனுப்பப்பட்டிருந்த வாசகங்கள் என்ன என்பதை ஒப்பிட்டு பார்க்கும் முயற்சியும் காவல்துறை தரப்பில் ஈடுபட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நபர் தான் இது போன்ற மிரட்டல்களை விடுத்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நபர் யார் என்பதை கண்டுபிடிக்கும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாட்டு இறைச்சி தொடர்பாக சில வாசகங்கள் அந்த கடிதத்தில் இடம்பெற்றிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விரிவான விசாரணை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பார்சல் வரும் பொழுது அந்த அலுவலகத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? முக்கிய தலைவர்கள் யாராவது இருந்தாங்களா? இந்த பார்சல் வரும்போது அந்த அலுவலகத்தில் தலைவர்கள் யாரும் இல்லை என்று மாநில தலைமை அலுவலகத்திலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கட்சி அலுவலகத்தின் ஊழியர்களும் நிர்வாகிகள் மட்டும் அங்கே இருந்திருக்கிறார்கள். முன்னதாகவே கட்சி அலுவலகத்தில் 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த கட்சி அலுவலகத்தின் நுழைவு வாயில் பகுதியில் ரோந்து வாகனம் எப்போதும் நிறுத்தப்பட்டு இருக்கும். இந்த பார்சல் வரும்போது அந்த பார்சலை வாங்கிய ஊழியர்கள் திறந்து பார்த்த போது வெடிமருந்து, பட்டாசு தயாரிக்கக்கூடிய வெடிமருந்து மட்டுமே அதில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். அந்த பார்சலை அங்கிருக்கக்கூடிய ஊழியர்கள் நேரடியாக அந்த காட்டக்கூடிய காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பார்சல் இருக்கக்கூடிய வாசகங்கள் என்ன என்பதையும் காவல்துறையினர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற வாசகங்களை எழுதக்கூடிய, மிரட்டல் விடக்கூடிய நபர் யார் என்ற கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. ஏனென்றால் இது போன்ற வாசகங்கள் எழுதி மிரட்டக்கூடிய நபர்கள் ஏற்கனவே இதுபோல் கைது செய்யப்பட்டிருந்தால் அவர்களை சுலபமாக கண்டுபிடித்து விடலாம் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பாக ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், நீங்க சொல்றீங்க அடிக்கடி இது போன்ற சம்பவங்கள் நடக்கின்றன, அங்கு பார்சல்கள் வருகின்றன அல்லது எச்சரிக்கைகள் வருகின்றன. இந்த நிலையில் ஒரு நபரோ அல்லது இது போன்ற ஒரு பார்சலோ அந்த அலுவலகத்திற்குள் நுழைவதற்கு முன்பாகவே சோதிக்கப்படுகிறதா? எந்த எல்லை வரை சோதனை இல்லாமல் சென்றுவிட முடிகிறது? நுழைவு வாயில் பகுதியிலேயே அந்த பார்சல் வாங்கப்படுகிறது. ஏனென்றால் நுழைவு வாயில் பகுதியிலேயே அலுவலகத்துக்கு வரக்கூடிய கொரியர்கள், தபால்கள் அனைத்துமே பெறப்படுகிறது. அதன் பிறகு அங்கு இருக்கக்கூடிய அலுவலகத்தில் அது திறந்து பார்க்கப்படுகிறது. அப்போதுதான் இந்த சந்தேகப்படக்கூடிய அந்த வெடிமருந்து பார்சல் இருக்கிறது. அதே போல அந்த கடிதமும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. இதே போல் கடிதம் தான் தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டிலும் வந்திருப்பதாக கட்சி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஒரே நபர் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதும் காவல்துறை தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் இதற்கு முன்பாக தொலைபேசி வாயிலாக மிரட்டல் விடுத்த நபர் இதே போல் வாசகங்களை சொன்னாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. எனவே அது தொடர்பாக அங்கிருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதலில் கட்சி அலுவலகத்தில் தான் தொலைபேசி வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. அப்போது பேசிய அந்த நபர் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்குள் ஒரு மிரட்டல் கடிதத்தோடு வெடிகுண்டு பார்சல் வந்ததாக தகவல்களை பார்த்தோம். பின்னர் அது சாதாரண பட்டாசுகள் தான் என்றும் நாம் தகவல்களில் அறிந்தோம். உள்ளே சோதனையிடப்படும் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்சி அலுவலகத்தை சுற்றிலும் பாதுகாப்பும் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக நமது செய்தியாளர் கூறியிருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.